அதில் பயங்கர பொய்யான ஒரு விவாகமாக இருக்கும். ஏற்கனவே திருமணமானவளுக்கு மறு விவாகம் பண்ணியிருப்பான், சொல்ல மாட்டான். இதெல்லாம் வந்து நம்ம மீது விழுந்த நம்ம ரிஜெக்ட் பண்ணாதனால வந்த விஷயம் இதெல்லாம். நீங்கள் அந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணி பாருங்கள். யூ வில் நாட் என்கவுண்டர் எனி ஃப்ராட்ஸ் இன் யோர் லைஃப், ஃப்ராட்ஸ்டர்ஸ் இன் லைஃப். ஏதாவது வர போகிறவங்களுக்கெல்லாம் நம்ம சோத்திரம் சொல்கிறது. அதனால தான் பவுல் சொல்லுகிறார், இந்த உபதேசத்தை கொண்டு வராதனும் உங்கள் வீட்டில் சேர்க்காத. ப்ளீஸ் ரிஜெக்ட் தோஸ் பர்சனாலிட்டிஸ். எல்லாம் ஊழியம் போடுறவன், எல்லாம் கேலண்டர் அனுப்புகிறவன்லாம் ஊழியக்காரன். உங்களுக்கு கர்த்தரோட வசனம் இருக்குது. வசனத்தில் கேலண்டர் கொடுக்குறேன்னு வரவன் தான் வருஷம் ஃபுல்லாக ஆட்டையை போடுவான். வருவான் போவான், ஒரு 10 நிமிஷம் தான் இருப்பார். பாஸ்டர் காப்பி குடிப்பார், ஜெபம் பண்ணுவார், போயினே இருப்பார், நாங்கள் காணி கொடுப்போம். இந்த மாதிரி ஒரு 10 வருஷம் தொடரும், 15 வருஷம் தொடரும். அப்போ 8 வயசு பொண்ணு 15 வருஷத்தில் என்ன ஆகிறான்னாக்கா 23 வயசு பொண்ணு ஆயிடுறான். அவன் அழகான ஒரு வரன் எட்டுன்னு வருவான். உங்களுக்கு 50 லட்சம் கையில் இருந்தாக்கா 5 கோடி ரூபாய்க்கு ஒரு வரன் எட்டு வருவான். அதாவது உங்களிலும் பெரிய மனுஷர்களை கொண்டு வருவான். அதை பார்த்து